அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ போன வீடியோவில் நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க, நம்ம ஆவார அங்கார பாட்டோடைய ஆடியோ வெர்ஷன் தான் கேட்டிருந்தீங்க. அண்ட் நவ் பார்க்க போகிற பாடல் வந்து தீவானா. ஸோ அந்த ஆடியோ சாங் தான் கேட்க போகிறோம். அண்ட் திஸ் இஸ் சங் பை none other than our legendary composer ஆஸ்கார் நாயகனான ஏஆர் ரஹ்மான். அண்ட் லைக் லிரிக்ஸ் ஆஸ் யூஷுவல் ஐஷாட் கமில் வந்து இதுக்கு பென் பண்ணியிருக்காரு லிரிக்ஸை. கேட்டு வந்துடலாம். அடுத்த பாட்டு இதுக்கு மேலாம் எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, ஸ்ட்ரைட்டாக பாட்டில் தான் கேட்கணும். அண்ட் ரெடியாக மக்களே? ஸோ 3, 2, 1 வாங்க ஆரம்பிக்கலாம். ரவினா அதுக்கப்புறம் பல பாடல்கள் இருக்காங்க. அப்படியே பேக் டு பேக் ஹிட் தான். இன்னும் மியூசிக்கு போகும்போது அப்படியே சோல் விட்டு போகுது. அந்த வரி வரும்போது இட்ஸ் லைக் miraculous. தெரவினா போங்க பின்னாடி. கொளுத்தி போட்டு எப்படி பண்றீங்க? இது அடுத்தா ஐயோ புரிய மாட்டேங்குது. எப்படிங்க இந்த மனுஷன் இப்படி பண்றது? ஐயோ
மியூசிக் தெரியாதவங்களுக்கு கூட மியூசிக்கை கற்றுக்க வைக்க இந்த மாதிரி பாட்டெலாம். அது எப்படிங்க? இப்படி ஆடியன்ஸ் உங்கள்கிட்ட கேட்குறேன், சிம்பிளாக கேட்குறேன், சிம்பிளான விஷயம். இது ஒரு சூஃபியும் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கலும் கலந்த ஒரு பாடல்னே வச்சுக்கலாம். இதுதான் உண்மை. அது எப்படிங்க ஹார்மோனியத்தையும் கிட்டார் தப்லா இதெல்லாம் வச்சு எப்படிங்க பண்ண முடியும்? அது ஏஆர் சாரோட மட்டும்தான் முடியும். இந்த பாட்டை ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு உலகத்தில் இருப்பீங்க. இந்த பாட்டை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு உலகத்துக்கு நீங்கள் வந்து சேருவீங்க. ஸோ இது ஒரு பேரலல் யூனிவர்ஸ் மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் வந்து இங்கே இருந்து நீங்கள் மறுபடியும் நீங்கள் இன்னொரு யூனிவர்ஸ்க்கு நீங்கள் வந்து சேர்ந்துட்டீங்க. இது எதனால் இவருடைய பாடல் அந்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு உங்களை நிறுத்திடும். அதுதான் உண்மையான விஷயம். நான் ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டு ஆரம்பத்தில் இனிஷியல் பாயிண்ட்லேருந்து நான் கேட்க லைக் ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன்னு வச்சுக்கலாமே. வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாம் ஒரு ஃப்ளாஷ்பேக், பழைய நினைவுகள் என்னென்னமோ என் மைண்டுக்கு போயிட்டு வந்துருச்சுங்க. அது என்னமோ தெரியலை. இந்த பாட்டை அந்த மாதிரி ஆக்கிடுச்சா? இந்த பாட்டை மறுபடியும் கேட்டே ஆகணுங்க இந்த வீடியோக்கு அப்புறம். அண்ட் இது கம்ப்ளீட்டான ஒரு ஃபியூஷன் தான். அந்த சூஃபியும் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் வந்து வரும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி ஏஆர் சார் குரலில் வரும்னா, இது நீங்கள் தேரபினாலேருந்து எல்லோரும் கேட்டிருப்பீங்க. இது வந்து பெரிய ஒரு ட்ரிபியூட் நம்ம அது நான் அந்த சரியான வேர்டான்றதில் லைக் நம்ம கவாலின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்ம நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் அவர் வந்து ஏஆர் சாரோட ஒரு மெயினான ஒரு 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 அங்கம் ஏஆர் சாருக்கு. அவருக்கான ட்ரிபியூட் மாதிரி தான் இது எனக்கு தெரியுது. அவரெல்லாம் காடுங்க. அந்த லெவலுக்கு ஈக்குவல் தான் இவர். அந்த அப்படியே இங்கிட்ட ரீக்ரியேட் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி ஏஆர் சார். கோடான கோடி நன்றிகள். இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணால் தான் நம்ம மாதிரி பல பேர் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு என்ன எங்கே சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க அந்த மியூசிக். ஏன்னா அப்பா மாஸ்ட்ரோ தான். அதான் எனக்கு ஒரு இடத்துல தீவான்னு சொல்லும்போது நான் விழுந்துட்டேன். அதோடு அவ்வளோதான். நீ வந்து காஸ் ஆஃப் டெத்துன்னா இவருடைய வாய்ஸு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. கேட்கும்போது 2 பாட்டுக்குமே இப்படி இருக்குதுண்ணா. அது போன சாங்கில் ஆவாராங்காரை வந்து ஒரு அந்த மியூசிக்கும் அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டல் வாய்ஸ் எல்லாம், இதுலேயும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் வாய்ஸ் ஒரு விஷயத்தை ப்ளே பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஓவரால் நான் வந்து கண்டிப்பாக ரிவ்யூ ஒன்று கொடுத்தே ஆகணுன்ற முடிவில் இருக்கேன். எதுக்கு இந்த எல்லா சாங்ஸுக்கும் சேர்த்து ஒரு ஐடியா ஒன்று இருக்குது. பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இந்த பாட்டை நீங்கள் கூட சேர்ந்து கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றது மட்டும் கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். இல்லை எண்டிங் தீவானா அவ்வளோதான். இதுக்கு மேலே என்னால் முடியாது. அந்த ஹை நோட்ஸ் எல்லாம் வரும்போது எப்படிங்க கம்ப்ளீட்டாக ஒரு சில்ஸுங்க. அதெல்லாம் மியூசிக்கல் வைஸெல்லாம் தெரியணும். இல்லை நீங்கள் பாட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு நீங்கள் இன்னொரு வேர்ல்டுக்கு போயிட்டே வந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ என் கருத்துக்கு ஆப்போசிட்டாக கண்ட்ராஸ்டிங் ஏதாச்சும் ஒன்று வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் அடுத்த சாங்கில் சந்திப்போம். அண்ட் இன்னும் இருக்குது, அடுத்தடுத்தா இருக்குது. டன்னுங்க. அடுத்த சாங்கில் சந்திக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் சிம்பிளி ரிசைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.